ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெபல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 30 minutes இருக்கு. இந்த படத்தை நிகேஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஜிவி பிரகாஷ் குமார், மமிதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். மூணார்ல தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்க. அதுல இருக்க ஃபேமிலியில சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ ஜிவி பிரகாஷ் குமார். அவரு நல்லா படிச்சு மேல வரணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்களும் அந்த ஊர் மக்களும் நினைக்கிறாங்க. அதுக்காகவே அவரையும் ஒரு ஃப்ரெண்டையும் காலேஜ் சேர்த்து காலேஜுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. காலேஜுக்கு வந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 கேரளா பசங்க சேர்ந்து இவங்க 2 பேரையுமே பயங்கரமா ரேக் பண்றாங்க. எங்க பார்த்தாலும் கலாய்க்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு கட்டத்துல தப்பான விஷயத்துல போய் முடிய நம்ம ஹீரோ பொங்கி எழுறாரு. அதுக்கப்புறம் இவரு ஒரு புரட்சியாளரா மாறி என்னென்னலாம் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லலாம். படத்துல வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லாவே இருக்கு. மியூசிக் அங்கங்க நல்லா இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்ல இன்னும் நல்லாவே பண்ணிருக்கலாம். சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டா பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு நார்மலா இருக்க பையன் அவனுக்கு என்ன பிரச்சனைலாம் வருது, அதனால அவன் எப்படி புரட்சியாளரா மாறுறான் அப்படின்றதெல்லாம் ஓரளவு காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. படத்துல வர ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழகா இருக்காங்க. ஆனா அவங்கள பெருசா யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் பிரேமலூர் நடிச்சவங்கன்ட்டு. இவங்க இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த படத்துல வர டைலாக்ஸ் அங்கங்க ஒரு சில டைலாக்ஸ் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஓரளவு ஓகேவாவே இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்குது. படத்தோட கோர் கான்செப்டான ஃப்ரெண்ட்ஷிப்ல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. அங்க கொஞ்சம் அழுத்தமா எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இவங்க புரட்சி பண்றேன் அது பண்றேன்ட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்துல நம்ப முடியாத சீன்ஸ் தான் பல சீன்ஸ் இருக்கு. இவங்க ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி எடுத்துருந்தாங்கன்னா நல்ல படமாவே வந்துருக்கும். படத்துல அழுத்தமான காட்சின்னு சொல்ற அளவு எந்த காட்சியுமே இல்லை. எல்லாமே ஏனாதானம் தான் போயிட்டு இருக்கு. ஒரு அளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிள்ளையாரஜன படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு 40 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.